ஒரு முக்கியமான பகுதி தான் இன்றைக்கு நாங்கள் ஆராய போகிறோம். அதாவது உங்களோட வாழ்க்கையில நீங்க கேள்வி விட்டுருக்கிறீங்க, ஆய்வு, ஆராய்ச்சி, ஆய்வுங்கிற சொல்ல பத்தி கேள்வி விட்டுருக்கிறீங்களா? அது பற்றி ஏதாவது உங்களுக்கு கருத்து தெரிவிக்க முடியுமா? தெரியுமா? உங்களுக்கு ஆய்வுண்டா என்னது, ரிசர்ச்னா என்னது தெரியுமா தெரியாதா? அதான் கேள்வி. வினா ரிசர்ச்னா தெரியுமா தெரியாதா? ரிசர்ச் என்பது பற்றி தெரிஞ்ச ஆக்கள் இருந்தால் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். சொல்லுங்க. தெரியுமா? ஒன்றை பற்றிய முழுமையான செயற்பாடு, அனைத்து விடயங்களையும் பற்றி ஆராய்தல், எப்படி உருவானது, முழுமையான செயற்பாடு. மற்றாங்க சொல்லுங்க. எங்களோட தொழில பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுற நேரம் அதுல குறித்த ஒரு பிரச்சனையில எங்களோட முழு கவனத்தையும் செலுத்தி அதற்கான தீர்வுகளை கண்டு அந்த பிரச்சனையை குறைத்தல் அல்லது இல்லாமலாக்கல். ஒரு பிரச்சனைக்கு தீர்வுங்கிற சப்ஜெக்ட கதைச்சிங்க, அதான் முக்கியமானது. ஒரு பிரச்சனைக்கு எந்த கதைச்சிங்க? தீர்வு. ஆய்வு எப்ப உருவாகுது? ஒரு ஆய்வு எப்ப நாங்க ஆய்வினுடைய தேவை உருவாகுறது? ஏன் மனிதன் ஆய்வு செய்யறான்? பிரச்சனைகள் ஏற்பட்ட நேரம் அதற்கான தீர்வை கண்டுபிடிப்போம். வெரி குட். பிரச்சனைகள் ஏற்படுற நேரம் தனக்கு விளங்காத விடயங்களை பற்றி தெளிவு பெறுவதற்காக ஒரு மனிதன் ஆய்வை மேற்கொள்கிறான், ஆராய்ச்சியினை மேற்கொள்ளுகிறான். ஏனென்றால் மனிதனுடைய முக்கியமான பண்புகள் ஒன்று இருக்கிறது. எந்த ஒரு உயிருக்கும் இல்லாத விசேட பண்பு தன்னுடைய சூழலை தனக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து கொள்ளுதல். என்ன பண்பு? தன்னுடைய சூழலை தனக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்றதான் இவங்களுடைய இயல்பு மனிதன். ஏனென்றால் மற்ற அங்கிகளுக்கு இல்லாத சிறப்பியல்புகள் மனிதன்ல காணப்படுறதால தனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு, சூழல் ஏற்படுற பிரச்சனைகளை அவதானித்து அதற்கான காரணங்களை அறிவதும் அதற்கு விளக்கம் அளிப்பதும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்குமான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த ஆராய்ச்சி அல்லது ஆய்வு காணப்படுகிறது. அப்ப மனிதன் மெயினாக பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுங்கிறதா ஆய்வினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரிய வேண்டும், ஆய்வு என்றால் முறையாக தரவுகளை சேகரித்து அந்த சேகரிக்கப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு உட்படுத்தப்பட்ட விடயத்திற்கான தரவுகளை சேகரித்து அந்த தரவுகளுக்கு உரிய முறையில் அவற்றை பகுப்பாய்வு செய்து அந்த தரவுகளுக்கான வியாக்கியானத்தை வழங்கி அதனூடாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுகின்ற ஒரு செயல்முறை என்று சொல்லி நாங்கள் ஒரு ஆராய்ச்சியை விளக்கம் கூறலாம். எனவே ஒரு ஆராய்ச்சிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிவை தேடுகின்ற ஒரு விடயமாக அமைகின்றது, தகவல்களை தேடுகின்ற விடயமாக அமைகின்றது, புதிய அறிவை உருவாக்குவதற்கான கண்டறிதலாக இது அமைகின்றது என்று கூறலாம். ஆகவே அறிவை தேடல் என்று சுருக்கமாக ஒரு ஆராய்ச்சியை, ஆய்வை
குறிப்பிடலாம். அப்ப பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கை என்பதை நாங்கள் ஆராய்ச்சி என்று சொன்னோம். உண்மை நிலையை கண்டறிகிறது சொல்லலாம், புதியதை கண்டறிகிறது சொல்லலாம். இது ஆய்வுடைய முக்கியமான அம்சங்கள். இப்ப நாங்க பொதுவாக ஒரு ஆய்வு ஆராய்ச்சி என்று சொல்ற நேரம் முதலாக இந்த ஆராய்ச்சியானது எங்கு உருவானது என்றால் விஞ்ஞான துறையிலே தான் ஆராய்ச்சி உருவானது. ஏனென்றால் மனிதன் முதலாக தான் வாழுகின்ற சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றி மேற்கொண்ட ஆய்வின் விளைவாகத்தான் ஏனைய ஆய்வுகள் உலகிலே பிரபல்யம் அடைந்தன. ஆகவே முதலாக மனிதன் தன்னுடைய சூழலை அவதானித்த போது வித்தியாசமான விடயங்களை, இந்த புவியில் மனிதன் தோற்றம் பெற்று வித்தியாசமான நிகழ்வுகள், உதாரணமாக வானத்தில் அவன் அவதானித்த விடயங்கள், பூமியில் அவதானித்த விடயங்கள், அவனுடைய சூழலில் அவதானித்த விடயங்கள், அவனுடைய இயல்பு நிலையில் மனிதனுடைய வாழ்வியலில் அவதானித்த விடயங்களை நோக்குகின்ற போது அவன் பல்வேறு விடயங்களை பற்றி தீர்வு காண்பதற்காகத்தான் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆகவே இந்த ஆய்வினை மனிதன் மேற்கொண்டு அதற்கான தீர்வுகளை மேற்கொண்டான். எனவே இப்ப நாங்க பார்க்க போற ஆய்வினுடைய முக்கியமான விடயம், பொதுவாக ஒரு ஆய்வை நோக்குகின்ற போது ஆய்விலே பிரதானமான விடயம் ஒரு படிமுறை ஊடாக, ஒரு ஆய்வானது ஒரு படிமுறை ஊடாக நடாத்தப்பட்டு அதில் பிரச்சினைக்குரிய தீர்வு இனங்காணப்படுவது வழக்கம். எனவே ஆய்வினை பல்வேறு வகையாக பிரிக்கிறார்கள். உலகத்திலே ஆய்வை பற்றிய விடயங்களிலே ஆய்வை பலவாறாக பிரிக்கிறார்கள். உதாரணமாக ஏராளமான வகை ஆய்வு விடயங்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றன. அதிலே உதாரணமாக சர்வே ரிசர்ச் என்று சொல்வார்கள், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், சயின்டிபிக் ரிசர்ச், இவ்வாறு பல்வேறு வகையான ஆய்வுகள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, ஆய்வுடைய வகைகள். ஆனால் நாங்கள் இப்போது இருக்கின்ற அந்த கற்க போன்ற ஆய்வு கல்வியுடன் தொடர்புடைய முக்கியமான ஒரு ஆய்வு செயல்நிலை ஆய்வு, ஆக்ஷன் ரிசர்ச். எனவே ஆக்ஷன் ரிசர்ச் எனப்படுகின்ற செயல்நிலை ஆய்வை பற்றி அறிந்து கொள்வதற்கு செயல்நிலை ஆய்வுக்கும் இடையிலான வேறுபாடு பற்றி தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண ஆய்வினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னீங்க? இப்ப என்ன சொன்னோம்? சாதாரணமாக மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லுங்க பாபம். பிரச்சனைக்கு தீர்வு காண, பிரச்சனைக்கு தீர்வு காணுதல், இதுதான் சாதாரணமான ஆய்வு. அப்ப அது நீங்க உங்களுக்கு தெரிந்த விடயம். இப்ப இந்த ஆய்வினுடைய வகைகளை நாங்க நோக்குற நேரம் நான் சொன்னேன், வரலாற்றியல் ஆய்வு, வரலாறுகள் பற்றி, அனுராதபுர யுகம், புலனர்வு யுகம், ஆங்கிலேயரின் ஆட்சி காலம், ஒல்லாந்தரின் ஆட்சி காலம், போர்த்துகேயர் ஆட்சி காலம், கைத்தொழில் புரட்சி போன்ற பல தலைப்புகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டால் அது கடந்த கால வரலாற்றை ஆய்வு செய்வது. மற்றது மெய்யியல் ஆய்வு, பிலோசபிக்கல் ரிசர்ச்ங்கிறது மெய்யியல், தத்துவார்த்த ரீதியான விடயங்களை நிரூபிப்பதற்காக தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற ஆய்வு இருக்கிறது. ஒப்பீட்டியல் ஆய்வு என்கின்ற கம்பேரிட்டிவ் எஜுகேஷன் மாதிரி கம்பேரிட்டிவ் ரிசர்ச், கம்பேரிட்டிவ் என்று சொல்றது கம்பரிஷன், ரெண்டு விடயங்களை ஒப்பிடுவோம், ரெண்டு நாடுகளை ஒப்பிடலாம், இலங்கை, இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்த நாடுகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் போன்ற ஆய்வு இருக்கிறது. மற்றது டெவலப்மெண்டல் ரிசர்ச்ங்கிறது விருத்தி பற்றிய ஆய்வு, ஒரு விடயம் எவ்வாறு அபிவிருத்தி அடைந்திருக்கிறது, எவ்வாறு ஒரு சமூகம்
டெவலப் ஆகியிருக்கிறது போன்ற டெவலப்மெண்டல் ரிசர்ச்சாக இருக்கலாம். இனப்பரவியல், இனம் பரவி இருக்கின்ற விதம் பற்றி ஆய்வு இருக்கிறது. எத்னோகிராபிக் என்று சொல்வார்கள். எவ்வாறு இனங்கள் பரவி இருக்கின்றன, அதாவது இந்த பூகோளத்திலே இனங்களினுடைய பரவல் எவ்வாறு ஜப்பானியர், சைனீஸ் என்று பிரிந்திருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது விவரண ஆய்வு, டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். இதெல்லாம் முக்கியமானது. டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் என்றால் அதுல இன்ஃபரன்சியல் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் என்று சொல்லி ரெண்டு இருக்குது. விவரண ஆய்வு, மற்றது இன்ஃபரன்சியல் என்று சொல்வார்கள். அது என்னன்னு சொன்னா, அந்த இன்ஃபரன்சியல் என்று சொல்றதுக்கும் டிஸ்கிரிப்டிவ்க்கும் வித்தியாசம். டிஸ்கிரிப்டிவ்னா முழுமையான எல்லாரையும் எடுத்து ஆய்வு செஞ்சு எடுக்கிறது. இன்ஃபரன்சியல் என்றா ஒரு குடித்தொகையில, உதாரணமா ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு குறித்த குரூப்பை தெரிவு செய்தால் அதிலே ஒரு சில சாம்பிளை தெரிவு செய்து, இப்போ உதாரணமா 10,000 பேர் இருந்தா அதுல பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு 500 பேர் எடுத்து ரிசர்ச் செய்யறது. இது சொல்றது இன்ஃபரன்சியல். டிஸ்கிரிப்டிவ்னா முற்றுமுழுதாக இருக்கிற எல்லாரையும் ஆய்வு குடித்தொகையாக கொண்டு செய்கிற ரிசர்ச். அடுத்தது ஸ்ட்ரக்சரல் ரிசர்ச் என்றால் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது. சர்வே ரிசர்ச் என்றால் அளவையியல் ஆய்வு என்று சொல்வார்கள். இது வினாக்கொத்துக்களை வழங்கி தரவுகளை எடுத்து அப்படி மேற்கொள்ற ஆய்வு சர்வே ரிசர்ச் என்று சொல்வார்கள். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், இது உங்களுக்கு தெரியும், விஞ்ஞானத்துல பரிசோதனை மேற்கொள்வது. ஏராளமான உயிரியல் பரிசோதனை, பௌதியவியல் பரிசோதனை, இரசாயனவியல் பரிசோதனை போன்ற ஆய்வுகள் இருக்கிறது. மற்றது இது போன்று பலவிதமான ஆய்வுகள் இருக்கின்றன. இந்த ஆய்வுகள்ல இறுதியாக நாங்கள் நோக்குற போது எஜுகேஷனல் ரிசர்ச் எனப்படுகின்ற நிலைக்கு வருகின்ற போது எங்களோட கல்வியோட தொடர்புடைய ஆய்வு உண்மையிலேயே என்ன வகை ஆய்வுக்குள்ள வரும்? கல்வியோட தொடர்புடைய ஆய்வு எதுக்குள்ள வரும்? எது சார்ந்த விடயங்கள் ஆய்வு செய்யணும்? கல்வி சார்ந்த விடயங்கள். கல்வி யாரோட தொடர்புடையது? சமூகத்தோடு. எனவே இதை ஒரு சமூகவியல் ஆய்வாகவும் கொள்ளலாம். ஆனால் அதுக்கு சமூகவியல் ஆய்வு என்று சொல்லுவதில்லை. ஏனென்றால் சமூகம் பற்றி ஆய்வு சோசியோலஜிக்கல் ரிசர்ச்ங்கிறது சொசைட்டி, சமூகம் பற்றி மேற்கொள்ளுகின்ற ஆய்வு, சமூகத்துக்குள்ள ஊடுருவி. ஆனால் கல்வி ஆய்வு எனப்படுகின்ற போது கல்வித்துறை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியலிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே கல்வி பற்றிய ஆய்வுகள் தான் எங்களுடைய கல்வியிலே பிஇடி செய்கின்றவர்கள், ஆசிரியத்துவத்தில் இருக்கின்றவர்கள் கல்வி பற்றிய ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கல்வி ஆய்வு ஏன் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதற்கான சில காரணங்களை பார்ப்போம். அந்த நோட்ஸ்களை உங்களுக்கு மிக விரைவாக ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவேன். என்னென்னா, நீங்கள் எக்ஸ்டர்னல் ரிசர்ச்சை விரைவாக 5 கிளாஸ் முடிய உடனே எக்ஸ்டர்னல் ரிசர்ச்சை தொடங்கி உடனே அறிக்கை அதை செய்து அறிக்கை சமர்ப்பிக்கணும். அது ஒவ்வொரு படிமுறையாக நாங்கள் மேற்கொள்ளணும். எனவே நாங்கள் பார்ப்போம், இந்த விஷயத்தை மட்டும் செய்துட்டு கல்வியல் ஆய்வில் நாங்கள் ரிசர்ச், எக்ஸ்டர்னல் ரிசர்ச் பற்றி இன்றைக்கு ஆரம்பிக்க போகின்றோம். ஆகவே சொல்லுங்க, உங்களோட நோக்கங்களை சொல்லுங்க. கல்வி ஆய்வு ஏன் எங்களுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றது? சில கருத்துக்களை நீங்க சொல்லணும். பேசாம இருக்கிறத விட ஒரு கலந்துரையாடலா இருக்கிற நல்ல சொல்லுங்க. ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது? விரைவா, கட்சிக்கு நேரம் இல்லை, விரைவா சொல்லணும். மௌனம் காப்பதல்ல, நீங்க படிக்கிறோம்னா கதைக்கணும். சொல்லுங்க. நாங்க அந்த துறையில அதை பற்றி ஆராய்றது முக்கியம். வெரி குட், ரைட். ஒன்று இந்த துறை சார்ந்த விடயங்களை பற்றி ஆராய்ந்து அதுல சில நாங்க ஒரு நாலேஜை கட்டி எழுப்ப வேண்டும், அறிவு தொகுதியை கட்டி எழுப்ப வேண்டும். என்ன? ரைட். அடுத்தது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள்ல ஏற்படுகின்ற இடர்களை கண்டு அதை இழிவளவாக்குவதற்கு. இழிவளவாக்குற, அதுக்கு தீர்வு வழங்குற. வெரி குட். வேற மாணவர்களை அடைவு மட்டத்தை அடைய செய்வதற்கு. மாணவர்கள் அடைவு மட்டத்தில தொடர்பான பிரச்சனைகள் அவங்கள. வெரி குட், ரைட். கொஞ்சம் நெருங்கி வாருங்க நம்மளோட முக்கியமான இன்றைய நாம கேட்க போகின்ற தலைப்புக்கு. வெரி குட். வேற யாராவது? ரைட். இப்ப நான் சொல்றதுல கொஞ்சம் நீங்க முக்கியமா யோசிச்சு கொள்ளுங்க. இப்ப நீங்க ஆராய்ச்சி செய்த நேரம் உங்களோட தொழில் சார், நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க, நீங்க டீச்சராகவும் ஒரு ரிசர்ச்சராகவும் இருந்தா உங்க பற்றிய அந்தஸ்து எப்படி சமூகத்துல?
சிறந்த ஒரு நீங்க ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கிற போது ஒரு ஆசிரியராகவும் சிறந்த ஆய்வாளராகவும் இருந்தா உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும் சார். நீங்க ஒரு ஆய்வாளராக இருக்கிற போது உங்களை சமூகம் மதிக்கும். ஏனென்றா அவர் ஆய்வு செய்து படிப்பிப்பவர். அந்த டீச்சர் வந்து நல்ல பிள்ளைகளை பற்றி பிரச்சனைகளை இனங்கண்டு படிப்பிக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம் சமூகத்துல பெற்றோர் மத்தியில உருவாகும். இது முதலாவது விடயம். இரண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி இப்ப கல்வியில ஏற்படுகின்ற டெவலப்மெண்ட் ஏற்படுறது, கல்வியில விருத்தியை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால், கல்வி அபிவிருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால், அப்ப கல்வி விருத்தியை ஏற்படுத்துறதுக்கு கல்வி ஆய்வு என்பது எங்களுக்கு எப்படிப்பட்டது? முக்கியமானதா இருக்கணுமா இல்லையா? கல்வி ஆய்வு முக்கியமானது. ஏன்? கல்வியல் ஆய்வு நடத்தப்பட்டால் தான் கல்வியில விருத்தி ஏற்படுத்தலாம், அவரோட பிரச்சனைகளை தீர்த்து. அப்ப அது இரண்டாவது விடயமாக நாங்க கூறலாம். மூன்றாவது நாங்க பார்ப்போம், கல்வி ஆராய்ச்சியை மேற்கொள்றதால உண்மையான அபிவிருத்தி நடைபெற்றிருக்கிறதா இல்லையா? நாங்க ஒரு கல்வியில இலங்கை கல்வியில் முன்னேறி இருக்கிறதா இல்லையா? ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற போது எங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, எங்களுடைய அபிவிருத்தி எந்த மட்டத்தில் இருக்கிறது என்பதை பற்றிய அறிதல்களை மேற்கொள்வதற்காக நாங்கள் கட்டாயம் கல்வி அபிவிருத்தி மேற்கொள்ள வேண்டும். கல்வி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டால் தான் அது பற்றிய தெளிவுகளை பெற்றுக் கொள்ளலாம், எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, முன்னேற்றம் அடைந்திருக்கு என்பது. அதே போன்று நான்காவது விடயமாக நாங்க இப்ப நீங்க ஒரு ஆராய்ச்சி செய்தா உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஒரு புதிய விடயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க ஒரு ஸ்கூல்ல நீங்க ஒரு டீச்சர்